வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். இப்போ தளபதி விஜய் அவர்கள் நாகையில் கேம்பெயின் ஓப்பன் பண்ணி பேசியிருக்காரு, மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டீங்க நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு நம்ம வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்போ தான் இன்னும் நிறைய மக்களுக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போய் சேரும். அப்படின்றதுனால எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்டா நாங்கள் ஃபுல்லாக விஜய் பேசுனதே லைவாக பார்த்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசுனது ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஏன்னா 20 நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னா, இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்தில் சுருக்கி சொல்கிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் மேலே ஏறி வந்து அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் ஒரு வணக்கம் நன்றியை சொல்லிவிட்டு, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரோட சிலையும் இருந்ததுனால அவங்களுக்கான மரியாதையை செலுத்திட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 8 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் இந்த வீடியோவில். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுங்கட்சியை பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுகிற மாதிரியே அவங்கள அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு எதிர்கட்சியாக இருந்ததுன்னா ஆட்சியில் இருக்க கட்சியை பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்குறது தான் வழக்கம். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு 8 பாயிண்ட் நம்ம சேனல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகையில் மாடர்ன் தொழிற்சாலைகள் வேணும், அதாவது நவீனமான மாடர்ன் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செகண்டாக அதிக குடிசை வீடுகள் இருக்கிறதும் நாகை தான், இதுக்கு முழு காரணமும் ஆட்சியில் இருக்கும் திமுகவே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதுக்கு அவங்க தான் சாட்சி அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2011 February 14 பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொதுக்கூட்ட போராட்டம் நடந்தது. அதுக்கு எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு, நாங்கள் களத்துக்கு புதுசில்லை அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போயுமே குரல் கொடுப்போம். அதுமாதிரி உலகத்தின் எங்கே இருந்தாலும், இலங்கையில் இருந்தாலும் இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கான அவங்க வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னும் சொல்கிறாரு. மற்ற மீனவர்கள் அப்படின்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள் அப்படின்னா தமிழக மீனவர்கள், மீனவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காவேரி, அதாவது நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறை பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு காவேரியிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் அவர் கேட்டிருக்கு. போல் மிரைன் காலேஜ், அதாவது மிரைன் கவர்மெண்ட் காலேஜை பார்த்தீங்கன்னா கட்டுங்க, கவர்மெண்ட் கட்டி பசங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீன் தொழிற்சாலைகள், ஏன்னா நாகையில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மீன் தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. தேடி போய் முதலீடு பண்ண போகிறாரா இல்லை முதலீடு வெளிநாட்டுக்காரங்க பண்ணுறாங்களா அப்படின்னும் அவர் கேட்டிருக்காரு. ஒரு ஆண்டவர் அப்படின்ற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க டாக்டர்ஸே இல்லை, இது முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா போன வாரம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அப்படின்ற 3 ஊருக்கு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போக முடியாத, பெரம்பலூருக்கு பார்த்தீங்கன்னா போக முடியலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதே மாதிரி இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறாரு. அரியலூருக்கும் போது கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. அதே மாதிரி திருச்சியில் மைக் ஒயர் கட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான், அதாவது திமுக தான் பண்ணுறாங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி ஒரு அமைச்சரோ, மத்திய அமைச்சரோ இல்லை வேறு ஏதோ அமைச்சரோ வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசினார் அப்படின்னா கரண்ட்டு போகுமா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டு பேஸ்மெண்ட் ஆடிரும் அப்படின்னும். சனிக்கிழமை, அதாவது உங்களோட கேம்பெயின் அட்டையை அது கேம்பெயின் டேட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஃபுல்லாக சாட்டர்டே அது சனிக்கிழமையாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன விஷயம். சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு விடுமுறையாக இருக்கும், அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜ் லீவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் லீவ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சனிக்கிழமை அப்படின்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பலூருக்கும் வருவோம் கூடிய சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் உழைச்சி சம்பாரித்து இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஊழல் பண்ணி சம்பாரித்து இங்கே இருக்கீங்க, 2026 மோதி பார்த்துலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு வேல் வருது, அதாவது வேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் தராரு. வேல் எடுத்து கையில் காட்டிட்டு அந்த வேலை உள்ளே வச்சுட்டு அவரும் வேலோடையே உள்ளே போயிட்டார். இதுதான் இன்றைக்கி நடந்தது. 2வது ஒரு
பிளேஸும் இருக்குது, அங்கேயும் போய் நிறைய பேசுவார். அதை முடிஞ்சு அட்டாச் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோ போஸ்ட் ஆகிடும். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேசலாம், இல்லை நாளைக்கு எந்த கண்டென்ட் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்றதுனால நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க. இன்னும் வேறு பாலிடிக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விளாக்ஸ் போடலாமா, சேலஞ்சஸ் போடலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சைனிங் ஆஃப். நான் உங்கள் சந்தோஷ். ஓகே, பாய்.